இன்றைக்கி நம்ம குறைஞ்ச எண்ணெயை பயன்படுத்தி பணியார கல்லில் அருமையான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு வந்து சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். இதோட விலை ₹1 தான். இப்போ வந்து இந்த முறுக்கெல்லாம் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லைங்க, விலையெல்லாம் ரொம்பவே கூடி போச்சு. இந்த மாதிரி ₹1 முறுக்கு நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பணியார கல்லிலே செஞ்சு முடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு லேசாக செவந்து வரணும், அது வரைக்குமே இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க. 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து உளுந்தம்பருப்பு நல்லாவே வறுப்பட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுப்பட்டு வரட்டும். இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டதுமே இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒருவேளை உளுந்தம்பருப்பு மாவு பொட்டுக்கடலை மாவெல்லாம் தனித்தனியாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு வறுக்கவே வேண்டாங்க, மாவாகவே நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு மாவு 2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து வறுக்காத பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே அரைச்சி எடுத்த உளுந்தம்பருப்பு பொட்டுக்கடலை மாவை அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குருணையாக இருந்தால் உங்களுக்கு முறுக்கு வந்து உடஞ்சிட்டு வந்துடும். இப்போ அரைச்சி எடுத்த மாவை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைப்பட்டிருக்குன்னு. ஒருவேளை உளுந்தம்பருப்பு மாவு நல்லா அரைப்படலைன்னா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஓமம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நெய்யை சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சமையல் எண்ணெய் கூட அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்படி சூடான எண்ணெய் சேர்க்கும் போது முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கை வச்சு ஃபஸ்ட்டு மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எடுத்ததுமே தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லா பக்கமும் இந்த நெய் உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முறுக்கு மாவுக்கு நான் கரெக்டான அளவு சொல்லிடுறேன். 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். பொட்டுக்கடலை நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப தூளாக உடஞ்சிட்டு வந்துடும். அதனால் பொட்டுக்கடலை வந்து கரெக்டான அளவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா ஒரு சாஃப்டான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு பிழிஞ்சு எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா முறுக்கு எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு மாவை நீங்கள் அப்படியே ஒரு பால் கவரை கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டு கூட நீங்கள் முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்கிறலாங்க. இதுக்கு வந்து அச்சு முறுக்கு உலக்கெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி பால் கவரில் நீங்கள் மாவு சேர்த்து முறுக்கு பிழிஞ்சு விடும்போது கொஞ்சம் கவனமாகவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்கள் கையிலெல்லாம் எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் பார்த்து முறுக்கு பிழிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பால் கவரை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி முறுக்கு அச்சு தாங்க பயன்படுத்தியிருக்கேன். இதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பெரிய அச்சில் நான் முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து முறுக்கு குழாயில் சேர்த்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ணாமல் அப்படியே முறுக்கு குழாயில் நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்க முறுக்கு மாவு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 3/4 பகுதி அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்காக நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த முறுக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ சிறுசாக நான் முறுக்கை பிழிஞ்சு விட்டுருக்கேன்னு. இந்த மாதிரி குட்டி குட்டி முறுக்காக நீங்கள் பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே கடையில் வாங்கக்கூடிய ₹1 முறுக்கு மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த முறுக்கு சுட்டு எடுக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பணியாரக்கல்லில் 3/4 பகுதி அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுமே இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக இப்படி புழிஞ்சு விட்டுருங்க. சின்ன சின்ன முறுக்காக அந்த குழியில் எந்த அளவுக்கு இந்த முறுக்கு மாவு பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த முறுக்கை நல்லா வேக விட்டுருங்க. ஒன் சைடு நல்லா வெந்து வந்ததுமே இந்த மாதிரி நீங்கள் ஒரு குச்சி வச்சுட்டு திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி 2 பக்கம் இந்த முறுக்கு வந்து நல்லா செவந்து வரணும். அந்த மாதிரி நல்லா வந்ததுமே நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் பணியாரக்கல்லில் எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதுங்க. இந்த எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நீங்கள் முறுக்காக சுட்டு எடுத்துடலாம். அதிக எண்ணெய் உங்களுக்கு தேவைப்படாது.
இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளோட 1 ரூபாய் முறுக்கு தட்டு நிறையா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த பணியாரக்கல்லில் எவ்வளோ எண்ணெய் மீதம் இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெயை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே குழம்பு தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. பணியாரக்கல்லை பயன்படுத்தி குறைஞ்ச எண்ணெயில் 1 ரூபாய் முறுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான முறுக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டெய்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.